9 வராது. வேற என்ன வரும்? 10ல 1 போனா 0. அது எப்படி 0? 10 போடு. 1 போட்டு 0 போட்டா 10. 1 போயிடுச்சுன்னா 0. அண்டர்ஸ்டாண்டிங்? நான் எண்ணிக்கல சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? நான் உன்ன 10ல 1 போனா என்னன்னு தான் கேட்டேன். அண்டர்ஸ்டாண்டிங்? ஐ அண்டர்ஸ்டாண்டிங். சரி பரவாயில்ல. இன்னொருத்தர் தலை வெட்டினாதான் கண்ணு தெரியும். அவன் யாரு? தலையே வெட்டிட்டு பிறகு அப்புறம் கண்ணு தெரியும். அவனுக்கு தலை வெட்டினாதான் கண்ணு தெரியும். அவன் யாரு? டெல் மீ கம் ஆன். அது போல எதுவுமே கிடையாது. இருக்குது. என்னது? தலை வெட்டினா கண்ணு தெரியும். அவன் யார் தெரியுமா? யாரு? பனங்கா. பனங்கா? ஆமா. தலை சீவனாதான் கண்ணு தெரியும். அப்புறம் தான் உருவி முடியும். அண்டர்ஸ்டாண்டிங்? எப்படி இதெல்லாம் கார்ப்பரேஷன்ல சொல்லி தராங்க. ஓஹோ. சரி பரவாயில்ல. இன்னொரு கேள்வி. என்ன? ஆண்டவன் எலிக்க வால் வச்சான். இது கடவுளுடைய படைப்பு. என்ன பச்சான் வால் வைக்கல, உன்ன பச்சான் வால் வைக்கல. எலிக்கு மாட்டியா வச்சான்? மனிதனுக்கு கிடையாது. ஆட்டுக்கு வச்சான். ஆட்டுக்கு வால் வச்சான்னு எனக்கு தெரியும். அது புடுக்க போட்டா தள்ளி விடுறது. அப்ப மாட்டுக்கு வால் வச்சான்னு எனக்கு தெரியும். கொசு உட்காந்தா தள்ளி விடுறதுக்கு. அப்ப நாய்க்கு வால் வச்சான்னு எனக்கு தெரியும். யாருன்னா சாப்பாடு போட்டா நன்றி சொல்ல டிங்கிறீங்க ஆட்டு ஓடும். குரங்க வால் வச்சான்னு எனக்கு தெரியும். மத்தல கீழே சுத்திக்கு நிக்குது. ஆனா எலிக்க வால் வச்சா எனக்கு தெரியும். அந்த எலி எப்ப சாவுதோ அப்ப புஜ்ஜுமை போடத்தான் வாழ வச்சா. எலிக்கு வாழ வச்சா நமக்கு 4 பேர் ஆள வச்சா. சாரி இப்போ உனக்கு நாட்டிய கலை ஐயா நாட்டிய சிறப்பாக இருந்தது. சரி இருந்தாலும் நாட்டுப்புற கலை நாட்டுப்புற கலையா? நாட்டுப்புற கலை கூப்பிட்டு ஆடினா நான் கொஞ்சம் பேசுவேன். பரவாயில்லையா? பரவாயில்ல. நடுப்புற பேசாதன்னு சொன்னா நான் கோர மாட்டேன். சொல்லிட்டேன் பேசு. அப்புறம் பேசலாம் சொல்லி நடுப்புற என்ன பேசிக்கிறேன். அப்ப நாட்டுப்புற கலை சிறப்பா ஆடும், அற்புதமா ஆடும். பல கலைகளை வச்சுங்க. கதைகளி, குச்சிப்புடி, வேலை, பரதநாட்டியம். குச்சிப்புடி நாட்டிய ஆட்டம். எத்தின்னு குச்சி பூச்சின்னு ஆட போறா பார். போறோம் பார். ஓடிவாமோ பாப்போய். வரா ஹெலிகாப்டர்ல இறங்குறான். வந்துங்கிறான். இதோ வந்துருவா. கிட்ட வந்துட்டான். இறங்கிட்டானா? தம்பி இருடா. துணி போட்டா ஆட்டி கடை அதே மாதிரி ஆட்டிங்கிறான். அங்க துணி போட்டா வெளுக்கும், என்ன போட்டா வெளுக்கும். இங்க போடுறதா வெள்ளை துணியா போட்டு அப்படியே எடுத்துக்கினா. ஏன் லேட் ஆச்சு? எப்ப கூப்பிட்டோம்னா எவ்வளவு பேர் காத்துங்கிறாங்க. எத்தனை பேர் வேதனை போட்டுங்கிறாங்க. பின்னாடி மூசிங்கிறா இல்லங்க இல்லையா? அப்ப விட்டுரு. ஏண்டி லேட்டுன்னு கேட்டா இல்லன்று இருக்குதுன்ற என்னங்க? என்ன பிசின்னு ஒண்ணுங்க. என்ன பிசினா பிரச்சனை? அது என் வார்த்தையில் வராதுங்க. என் வாயில பீதா வரும். நான் கேக்குறேன்டா. இப்ப அத உனக்கு என்ன பிரச்சனை? அதான் பிரச்சனை. அங்க பிரச்சனை அந்த உனக்கு தெரியாது. என்னது? சரிம்மா. நானா வெளியே போயிருந்தேன். வெளியே போனியா? கைவினே இல்லையா? வெளியே போயிருந்தேன். அதை தாண்டி காட்டான். வெளியே போனேன். கைவினே இல்லையா? டேட்டாப்பா அடி டோலு. வெளியே அதை தாண்டி காக்குறான். வெளியே போனே கைவினே வெளியே என்ன? அந்த வழி தான். பட சலசலாவா? ஆமா. 2 மயிர் வெயில் மாட்டிட்டா போதும். சல பட்டாணி சாப்பிட்டா போதும். ஐயோ வெளியனா அது இல்ல. வெளியனா நான் வேலூர் போயிருந்தேன். வேலூர். ஏன்னா வேலையா போயிருப்பேன். இந்த மாதிரி இலவாசி வந்துக்கிறார். தெய்வம் ஜாமானுக்கிறார். எஜமான். ஐயா வணக்கம் ஐயா. அதனால
ஆட்டு போற கலையா சிறப்பா ஆடு. நான் ஆடினால் எல்லாரும் குத்துவாங்க. முதவே வந்தேன். எப்பவுமே முன்ன குத்துமா பின்னாத்தான் குத்துவாங்க. எப்படி ஆடுற ஏதா ஆடும்போது கலைய பரப்பு எதிர்பார்க்கிறேன். என்ன போறா